Question number 14. Ramesh took a loan for 6 years. Years வந்துட்டாலே என்ன at the rate அப்படின்னு வந்தா percentage 5%. Simple interest சொல்லியிருக்காங்க. The total interest எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா 1230 ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. 1230 ரூபா கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1230. பிரின்சிபல் வந்து தெரியாது. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6, R வந்து 5 by 100. இப்போ நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் போது நியூமரேட்டரில் இருக்கலாம் டினாமினேட்டர் வந்துடணும். டினாமினேட்டரில் நியூமரேட்டர் ஈக்குவல் சைடு தாண்டி போகும்போது 1230. இந்த மாடல் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம். டிவைட் 100 இன்ட்டு 100 மாறிடும். இன்ட்டில் இருக்கிறது எல்லாமே டினாமினேட்டரில் வந்துடும். 6 × 5. இப்போ இதை 1 6 12. இதில் எதுவும் பேலன்ஸ் இல்லை. அடுத்து ஒரு நம்பரை பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு நம்பராக தான் பார்க்கணும். ஒருவேளை அந்த நம்பர் டிவைட் பண்ண முடியலன்னா 0 போட்டுட்டு தான் அடுத்த நம்பர் பார்க்கணும். 6 பண்ணும்போது 2 12. அடுத்து இந்த 3 டிவைட் பண்ண முடியல 0 போட்டுட்டு தான் 2 நம்பரை பார்க்கணும். 5 30. நம்ம 0 விட்டுட்டு 25 போட்டுக்கூடாது. அடுத்து 5 அடிச்சோம். 1 5 4 5 20 1. இப்போ P is equal to 41 × 100 4100. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ 4100. ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். 15th கொஸ்டின் அப்படி தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்துட்டு நம்ம which of the following number is divisible by 24? divisible by 24 சொல்கிறாங்க. என்னக்கா ஆப்ஷன் பி வந்து 612 ஆப்ஷன் சி வந்து 3 1 2 5 8 3 2 ஆப்ஷன் டி 512 22 16. 24ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னாக்கா 24னாலே 2 வாய்ப்பு இல்லை. 8ஆல் டிவைட் ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகணும். 8 3s are 24. 3ஆல் டிவைட் ஆகும்னா எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்துட்டு அந்த ஆன்சர் 3 டேபிள் வந்துச்சுன்னா டோட்டலாக 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இதை கூட்டி பாருங்கள். 3 1 4 4 2 6 6 1 7 7 4 11. அப்போ இந்த ஆன்சரு கூட்டினா 11 வருது. 11 3 டேபிளில் வராது. அப்போ டோட்டலாக வந்து இது வராது. எதுவுமே போன வீடியோவில் பார்த்தனால ஞாபகம் இருக்குது. அதனால் கடைசியில் பாருங்கள். 5 1 6 6 2 8 8 2 10 10 2 12 13 13 6 19. இது 3ஆம் வாய்ப்பில் வராது. இதை பாருங்கள். 6 12 12 எல்லாம் 3ஆம் வாய்ப்பில் வரும். அப்புறம் இது அதுமாதிரி டக்குன்னு தெரியல. அதனால் கூட்டி பார்க்குறேன். 3 1 4 4 2 6 6 5 11 11 8 19. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 19 5 கூட்டினா 24. அப்போ இந்த 2 ஆன்சரில் ஏதோ ஒரு ஆன்சர். அடுத்து 8வது வாய்ப்பாடுன்னா கடைசி 3 ஸ்தானம் 8 டேபிளில் வரணும். அப்படி பார்க்கும்போது இதை பார்த்தோன்னே தெரியுது 832ன்ட்டு 8 வந்து 8ஆம் வாய்ப்பில் வரும். 32 8ஆம் வாய்ப்பில் வரும். 832ன்னு வரும்போது 1 8 8 பேலன்ஸ் எதுவும் இல்லை. 3 கீழே இருக்கிறோம். 3 வகுக்காதுன்னும் போது 0 சேர்த்துட்டு அடுத்த நம்பர் எடுக்கிறோம். 4 8 32. அப்போது இந்த நம்பரு 3ஆம் வாய்ப்பாட்லையும் வருது 8ஆம் வாய்ப்பாட்லையும் வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து 24ஆம் வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். கொஷின் நம்பர் 16. 5 3 3/4 is equal to 12 - என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் 5 3 கூட்டினா 8. இது 6 3/4 6 3/4 கூட்டினா 1 1/4 6 3/4 கூட்டினா 1 1/4 டோட்டலாக 9 1/4 9 1/4. அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9 1/4 வருதுன்னா இங்கேயும் 9 1/4 வரணும். இப்போ 12ல் எதை கழிச்சா 9 1/4 வரும் அப்படின்னு சொல்லும்போது 12ல் 9 1/4 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்ட்டு 0ல் கால் போகாது. கடன் வாங்கிட்டிங்கன்னா இது 1 1ல் கால் போச்சுன்னா 3/4 11ல் 9 போச்சுன்னா 2. அப்போ ஆன்சரு 2 3/4. இது வந்து டியில் இருக்குது. இது ஏற்கனவே இந்த மாடல் நம்ம பார்த்துட்டோம்.
இது ஷார்ட்டாக போகிறது. இதை முறை பிரகாரம் போடணுன்னா இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனு இம்ப்ராப்பராக மாற்றணும், இதை கூட்டணும், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், மைனஸ் எக்ஸ்ன்னு தான் வரணும், இந்த ஆன்சர் ரைட் சைடில் போகணும்னு சொல்லிட்டு முறையாக போடுறது. சரிங்களா? இது நம்ம வழக்கத்தில் இருக்கிறது அரை முக்கால் கால் வழக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே கூட்டி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து the total angle of a square is, ஒரு ஸ்கொயரில் டோட்டல் ஆங்கிள் அப்படின்னாக்கா ஸ்கொயரில் 4 கார்னர் இருக்குது, ஒவ்வொரு கார்னர்லையும் 90ன்னும் போது 4 × 9 இப்போ 360 degrees. ஒரு ஸ்கொயரில் டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 360 degrees அப்படின்னு சொல்லலாம். இதே ட்ரையாங்கிள் வந்துச்சுனாக்கா ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் என்னன்றது நமக்கு தெரியாது, ஆனால் டோட்டலாக மூணுத்தையும் கூட்டினா 180 டிகிரி. 3 ஈக்குவலாலாம் அங்கே போடக்கூடாது, அது ஒரு டைப்பில் தான் வரும். அது ஜென்ரலாக 3 ஆங்கிள் நமக்கு என்னன்னு தெரியாது, மூணுத்தையும் கூட்டினா ஆனால் 180 டிகிரி. மூணுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது பேர் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதில் 60 60ன்னு போடுவோம். எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டாலும் 3 ஆங்கிள் 180 டிகிரி. 4 சைடு எந்த டயக்ராமாக இருந்தாலும் சரி அதோட ஆங்கிள் 360. ஸ்கொயர்ன்றதுனால ரெக்டாங்கிள்ன்றது ஸ்கொயர்ன்றதுனால எல்லாமே 4 கார்னரும் 90 வரும். 4 சைடுன்னு வந்துட்டாலே டோட்டல் 360 டிகிரி. கொஷின் நம்பர் 18. இது ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் தான். இதில் 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது கேட்குறாங்களோ அதை லாஸ்ட்டாக கொடுக்கலாம். நம்ம if 5 men earn ₹540 in 4 days then earning of 7 men in 6 days is. அப்போ ஏர்னிங் கேட்குறாங்க. இப்போ ஏர்னிங்னு வரும்போது லாஸ்ட்டில் போட்டுக்கிறோம். பேலன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மென்னு அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. 5 men earns ₹540 in 4 days. 540 in 4 days. Then earning, how much earning in 7 men in 6 days அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 3 வேரியேஷன் இருந்துச்சுனாக்கா எது கேட்குறாங்களோ அது ரெண்டுத்துக்கூடையும் கம்பேர் பண்ணணும். நம்ம இந்த கொஷின் மார்க் எடுத்து நம்ம எக்ஸன் போட்டுப்போம். இது ஃபஸ்ட்டு கூட ஒரு தடவை கம்பேர் பண்ணணும், செகண்ட் கூட ஒரு தடவை கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஏற்கனவே அப்போ ஏர்னிங் டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் தலைகீழ போடணும், இன்டைரக்டாக இருந்தால் நேராக போடணும். இப்போது இந்த நடுவில் இருக்கிறத மறைச்சிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் பாருங்கள், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பாருங்கள். 5 பேர் 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 5 பேர் 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆள் அதிகமாகுது. ஆள் அதிகமாக இருந்தால் சம்பளமும் அதிகமாகும், சம்பாத்தியமும் அதிகமாகும், கூலியும் அதிகமாகும், சம்பாத்தியமும் அதிகமாகும். 5 பேர் 540 ரூபா, 7 பேர் இருந்தால் அதை விட அதிகமாகும். அப்போ டைரக்ட் வேரியேஷனா இதை தலைகீழ போடணும். அப்போ 5 7ன்றது 7/5 இன்ட்டு இங்கே தனியாக இருக்கிறது நம்ம தனியாக போட்டுருவோம். அடுத்து இதை விட்டுட்டு இங்கே பார்க்கணும். 4 நாளில் 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க, நாள் அதிகமாகுது. 4 நாளில் 540னா 6 நாளில் அதை விட அதிகமாகும், ஆளும் அதிகமாகுது. நாட்கள் அதிகமாச்சுன்னா சம்பாத்தியமாக அதிகமாகும். இதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். டைரக்ட் வேரியேஷன் தலைகீழ போடணும். 6/4. சரிங்களா? இப்போ இதெல்லாம் அடிக்க முடியுமா அடிச்சிடுங்க. 5 இப்போ ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, மிச்சம் எதுவும் இல்லை. இந்த 4 வகுக்க முடியாது, 0 போட்டுட்டு 2 நம்பர் பார்க்கணும். 8 5 40. அடுத்து 1 நாள் 4, 7 நாங்க 8, மிச்சம் 2 இருக்குது. 7 நாங்க 28. இப்போ 3த்தையும் பெருக்கணும். 7 × 6, 6 42, 42 27 பெருக்கிறோம் நம்ம. இப்போ 2ஆவது வாய்ப்பாடில் பெருக்குனா 54, 4ஆவது வாய்ப்பாடில் 108, 8 5 13, 1134. ஆப்ஷன் பியில் 1134 ஆப்ஷன் டியில் இருக்குது. இந்த கணக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நைன்டீன்த் கொஷின் 1001 + 96/16. 96 16 வாய்ப்பாடில் வைக்கணும். 16 வாய்ப்பாடு தெரிஞ்சால் டேரெக்டாக அடிச்சிடலாம். 1 16 16, 6 16 96. 5 16 என்பது 6 16 96.
அப்போ 1001 கூட 6 சேர்த்தோம்னாக்கா 1007 ஆன்சர். 1007 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. 20வது கொஸ்டின், a vendor had 133 மேங்கோஸ் இருக்குது. இதையும் நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோக்களில் பார்த்துட்டோம். இதில் எவ்வளோ விற்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோல்டு 5/7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. how many mangoes will be left with him? அப்போ எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்கும், மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 5/7 வந்து 7 5 பங்கு வந்து விற்றுட்டாங்க அப்படின்னா நம்ம மிச்சம் எவ்வளோ இருக்குன்றது இங்கே 2 விதமாக போடலாம். இந்த விற்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அதை மைனஸ் பண்ணலாம், இல்லை இந்த பின்னத்தையே வந்து மீதி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம போடலாம். நல்லா கவனிங்க. சோல்டு 5/7 இது அப்படியே தமிழில் பார்த்தீங்கன்னா 7 5 பங்கு விற்றுருச்சு. ஸோ 7 5 பங்கு விற்றுருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது மொத்தமாக 7 பங்கு, 5 பங்கு விற்றுருச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன பங்கு? 2 பங்கு மிச்சம் இருக்குது. அப்போ மீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 2 பங்கு மிச்சம் இருக்குது. இப்போ மீதின்னு பார்த்தீங்கன்னா 7 5 பங்கு விற்றாச்சுன்னா மிச்சம் 2 பங்கு இருக்குது. சரிங்களா? அப்போது 133ல் 2 பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2/7 × 133 ஒரே 7, இங்கே ஒரே 7. 133 7 வாய்ப்பு உள்ளவங்க ஒரே 7, மீதி 6, 3 கீழே இருக்குன்னா 9 7 63. அப்போது 19 வந்துடும். 2 × 19 2 19 38. ஆப்ஷன் பி. இதை இந்த மாதிரி மீதி கண்டுபிடிக்காம விற்றதை கண்டுபிடிச்சி கூட மைனஸ் பண்ணலாம். அப்படியே விட்டுறது 5/7 × 133 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் 133ல் கழிச்சா கரெக்டாக 38 நமக்கு வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.